ரெக்கார்டிங் வேற ஒண்ணு இதுவும் ஓடும். இங்கிலீஷ்ல ஒரு ஆன்டி பேசிட்டாங்க, ரெக்கார்ட் ஆகுது. ஓகே. இப்போ வந்து அந்த மறுபடியும் நம்ம மெட்டீரியல்ஸ்ல நம்ம படிச்ச அதே நம்பர்ஸ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர்ல நான் ஏன் மறுபடியும் டிரா பண்ணிக்கணும்னு சொல்றேன்னா, நிறைய பிரிண்டபிள்ஸும் நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஆனா வந்து அதுக்கு நம்ம பிரிண்டர் தேடணும். அப்புறம் பிரிண்டர் எல்லார் வீட்லயும் அஃபோர்டபுளா இருக்குமா நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குமோ நம்ம அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 10 பீட வந்து சாரி இப்படி டிரா பண்ணக்கூடாது. 10 பீட் வந்து இந்த மாதிரி டிரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டிரா பண்ணி இந்த பேப்பர் அவங்க கிட்ட வச்சா கூட போதும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அது தெரியறதுக்காக எல்லோ கலர்ல கூட நம்ம டிரா பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இங்க நம்பர் 1. ஸோ இதே மாதிரி இங்க ஒரு 10 பேடு சேர்ந்தாப்புல 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? அப்புறம் இங்க ஒரு 2 பேர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ நான் இங்க நம்பர் 12 போட்டிருக்கேன், இங்க நம்பர் 11 போட்டிருக்கேன். அவங்கள என்ன பண்ணலாம்னா அகைன் நம்ம வந்து மேட்ச் பண்ண சொல்லலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஆக்டிவிட்டி. இது நம்ம டக்குன்னு கவுண்ட் பண்ணி மேட்ச் பண்றது. இதுலயே நிறைய வேரியன்ட் உண்டு. இந்த கார்ட்ஸ் மட்டும் பிரிண்டபிள் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு கீழே ஒரு 3 நம்பர் போட்டுருவாங்க, 11 12 13. அப்ப வந்து என்ன நம்பர்னு சொல்லிட்டு அவங்கள சர்க்கிள் பண்ண சொல்லலாம் 3 நம்பர்ஸ்ல. இது ஒரு பார்ட். இப்படி இந்த மாதிரி கார்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ஒரு குட்டி கார்டு மாதிரி ரெடி பண்ணி அவங்களுக்கு என்ன நம்பரோ அந்த நம்பரை வந்து சர்க்கிள் பண்ண சொல்றது. இல்லைன்னா வந்து கிளிப்பு வந்து போட சொல்றது. நம்ம அந்த துணிக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த கிளிப்பு, அந்த மாதிரி கிளிப்பு அவங்கள போட சொல்றது. இல்லைன்னா ஏதாவது பெப்பல் வச்சு பாயிண்ட் பண்ண சொல்றது. ஸோ அந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ல வந்து அவங்களுக்கு வந்துட்டு நம்ம அதை வந்து ரீகால் பண்ணிக்கலாம். நம்ம என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோமோ அதெல்லாம் இந்த மாதிரி பேப்பர்லயுமே ரெசம்பிள் பண்ணி அவங்கள வந்து கொகிரண்டா இது பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் அப்பதான் அவங்களுக்கு அப்டிராக்ட் போகும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். அவங்களுக்கு ரெகுலர் ஸ்கூல்ஸ்ல அவங்க அட்டென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு மேட்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து டீன் நம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ற வே. ஓகேவா? ஸோ ஓவரால் நான் ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்னோட கண்டென்ட். நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து நான் இப்ப என்னெல்லாம் சொன்னேன்னு நான் ஒன்ஸ் அகைன் நான் ரீகால் பண்றேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அவங்களுக்கு இயர்லி மேத் கான்செப்ட் யூஸ் பண்றதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுல இருந்து யூனிட்ஸ், அதுக்கப்புறம் வந்து 0, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் சிங்கிள் டிஜிட் அடிஷன், தென் அதுக்கப்புறம் டீன் நம்பர்ஸ் வரைக்கும் நான் கண்டென்ட் கொடுத்துருந்தேன். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம குழந்தை எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க, அவங்களோட நீடு என்ன, மேத்தமேட்டிக்ஸ்ல அவங்களோட நீடு என்னன்னு அது நம்மளுக்கு தான் தெரியும். ஒரு குழந்தையோட நீடுமே அவங்க பெற்றோருக்கு நல்லா தெரியும். அதுக்கேத்த மாதிரி நம்ம அதை இது பண்ணிக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு பண்ணாம, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம நீ இப்படி பண்ணு அப்படின்னு நம்ம வார்த்தையால சொல்லாம அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நான் சொல்றது, நீங்க அவங்க கிட்ட டெமான்ஸ்ட்ரேட் காட்டுறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை அதை செஞ்சு பார்த்துக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான கான்செப்டா இருந்தது. இங்க நான் சொன்னது எல்லாமே சிம்பிள் கான்செப்ட். பட் அதுக்கடுத்து போறதெல்லாம் மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணும்போது அவங்க கிட்ட காட்டும் போது நம்ம ஒன்ஸ் நான் தப்பா காட்டிட்டோம் அப்படின்னா அதை அவங்க அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த அப்சர்வ் மைண்ட் அப்படியே எடுத்துப்பாங்க. சோ அதனால நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி இதை இப்படி போடு, இதை இப்படி வை, இப்படி பண்ணுன்னு நம்ம பக்கத்துல உட்காந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு பதிலா அதை நம்மளுக்கு அவங்களுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு காட்டணும்னா அவங்களும் அதே மாதிரி செஞ்சு காட்டுவாங்க. அதே மாதிரி அந்த 4 இயர்ஸ்க்கு கீழே உள்ள பசங்களுக்கு நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அவங்களுக்கு புரியாது. நம்ம செய்யாத அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த டோன்ட் டூ, செய்யாதன்னு என்ன சொல்றோமோ அதுதான் அவங்க செய்வாங்க. ஏன்னா அவங்களோட மைண்ட் அந்த டெவலப்மெண்ட், அந்த பிரெயின் வந்து டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல இருக்கிறனால அந்த செய்யாதன்றது வந்து அவங்களுக்கு வந்து அங்க கொகிரண்ட் ஆகாது. சோ அதனால வந்து அவங்க அதை என்ன நம்ம சொல்றோமோ அதுதான் செய்வாங்க. அதை வந்து நம்ம வேற விதமா சொல்லிக்கலாம். இதுல எழுதாத பாப்பா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா வேற ஒரு பேப்பரை கொடுத்துட்டு இதுல எழுதுங்க அப்படின்னு சொன்னோம்னா அது நம்மளுக்கு அவங்களுக்கும் நல்லா இருக்கும், நம்மளுக்கும் நல்லா இருக்கும். சோ அதனால எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷனை கம்மி பண்ணிட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம்னா அவங்களுக்கு இன்னும் நல்லது. அதே மாதிரி சைல்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்டடா எவ்வளோ ஃபாஸ்டா லேர்ன் பண்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி நம்ம இந்த பிளானை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் இப்ப நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க.
அதுக்கடுத்து 3 இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கன்றது ஒரு காமன் ஒரு பிளான். இப்ப அந்த குழந்தை 3 நம்பர உடனே படிச்சுட்டு இன்னும் வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னா, அந்த நாள்லயே நீங்க அடுத்த 3 நம்பரையுமே அவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்கலாம். அது 3 அந்த 1ல இருந்து 6 நம்பர் வரையுமே நம்ம கிளப் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு என்டையரா என்ன வேணுமோ அத நம்ம பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எப்படி வேணுமோ அத நம்ம கிளப் பண்ணிக்கலாம். அதே மாரி எல்லாமே சிம்பிளா இருக்கணும். கன்சிஸ்டன்ட்டா நம்ம பண்ணணும். தொடர்ச்சியா பண்ணணும். நம்ம இந்த இத பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியா பண்ணணும். இன் கேஸ் நம்ம வீக்லி ஒன்ஸ் பண்றோம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இல்லன்னா வந்து 2 டேஸ் ஒன்ஸ் பண்றோம்னு பண்ணோம்னா, எல்லாத்துக்குமே நான் சொல்றது ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு போதும். 10 நிமிஷம் வந்து நம்ம அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணா போதும். ரொம்ப நேரம் நம்ம டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. வொர்க்கிங் வுமனா இருந்தாலும் சரி, வீட்ல இருந்தாலும் சரி, நீங்க ஒரு 10 நிமிஷம் பிளான் பண்ணி, ஏதாவது ஒரு நேரத்துல அந்த குழந்தை ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம கூப்பிட்டு நம்ம பண்ணா போதும். பட் அதான் சொன்னேன்ல கன்சிஸ்டன்ட்டா பண்ணணும். அது தொடர்ச்சியா நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். குழந்தைக்கு ரிப்பீட் எப்ப வரைக்கும் பண்ணணும்னா, அவங்க அத மாஸ்டர் அதாவது இங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மாஸ்டர் ஆகுற வரைக்கும்னு நம்ம அந்த மாண்டிசோரி இதுல சொல்லுவாங்க. அப்டின்னா என்ன அர்த்தம்னா, அந்த குழந்தையாவே அந்த விஷயத்த சரியான விதத்துல சூஸ் பண்றது. இப்ப நம்பர் 9னா அது கரெக்ட்டா நம்பர் 9 வந்து எடுக்குறாங்க. நம்பர் 2னா கரெக்ட்டா 2 எடுக்குறாங்க அப்டின்னா, நம்மளோட ஹெல்ப் இல்லாமலே அவங்க அத பண்றாங்க, பண்ணி முடிச்சுட்டாங்க அப்டின்னா, அதுதான் அவங்களுக்கு அந்த அதுல மாஸ்டர் ஆயிட்டாங்க. அத கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா, அங்க வச்சிருக்க ஒரு ஸ்கேல். அதே மாரி ஆக்டிவிட்டீஸ் குடுக்கணும். இப்ப நான் சொன்ன மாரி பேப்பர்ல எப்படி நம்ம குடுத்துட்டு மெட்டீரியல் காட்டுறோம், பேப்பர்ல குடுக்குறோம். அப்புறம் அத பத்தி நம்ம கொஞ்சம் பேசுறோம். அந்த மாதிரி நம்ம போனோம் அப்டின்னா, அவங்களுக்கு அந்த லேர்னிங் பாத் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் கடைசியான ஒண்ணு, எந்த விஷயத்துக்குமே நம்ம பேச்ச கேட்கணும் அப்டின்னா, நம்ம வந்து சாய்ஸஸ் குடுக்கணும். 2டே 2 சாய்ஸ் குடுக்கணும். சாய்ஸ் குடுக்கும்போது அப்ஜெக்டிவ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என் குழந்தைய நான் சாப்பிட வைக்கணும். அப்போ சாப்பிடுறது தான் அவங்களுக்கு வேணும். இப்ப நான் நான் ஒரே பொருள குடுத்துட்டு சாப்பிடுனா, சம்டைம்ஸ் அவங்க வேண்டான்னு சொல்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கும். சோ, அதனால இப்ப பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் தோசை தான் பண்றேன்னா, அவங்களுக்கு ஜஸ்ட் என்ன கேட்கலான்னா, "உனக்கு தோசை வேணுமா? இட்லி வேணுமா?" 2டே 2 சாய்ஸ் தான். அப்ஜெக்டிவ் என்னது? அவங்கள சாப்பிட வைக்கணும். வேலை ஈஸியா முடியணும். சப்பாத்தி கேட்டாலாம் போட முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தோசை மாவு இருக்கும்போது. சோ நம்ம குடுக்குறது ஒண்ணே ஒண்ணு. தோசை வேணுமா? இட்லி வேணுமா? இன்னும் வேணும்னா இட்லில உனக்கு மினி இட்லி வேணுமா? அத்தோட முடிச்சுக்கணும். அவ்வளவுதான். இதுதான் சாய்ஸ். நீ இதுதான் சாப்பிடணும். இந்த மாரி சாய்ஸஸ் குடுக்கும்போது, அவங்களோட டிசிஷன் அவங்க ஓனா எடுக்கும்போது, அவங்களுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமா இருக்கும். இன்கேஸ் நம்ம வெளிய போறோம். ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா அவங்க போடணும்னு நெனச்சோம்னா, முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும்? அவங்க போய் சூஸ் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும்? இந்த இந்த ஃப்ராக் போடுறீங்களா? இல்ல இது போடுறீங்களா? இல்ல இந்த பேண்ட் ஷர்ட் போடுறீங்களா? இது போடுறீங்களா? இது 2ல ஏதாவது ஒண்ணு போடுங்க. இல்ல இந்த கலர் போடுங்க. இந்த 2ல ஏதாவது ஒரு கலர். அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம சாய்ஸஸ் குடுக்க குடுக்க நம்மளுக்கு இதாயிடும். இப்ப லேர்னிங்லயுமே அவங்க என்ன சொல்லலாம்னா, ஒண்ணு நம்ம நம்பர்ஸ் வந்து மெட்டீரியல் வச்சு பண்ணலாமா? இல்ல பேப்பர்ல எழுதி பண்ணலாமா? அந்த மாதிரி. சோ நம்மளோட அப்ஜெக்டிவ் அவங்க படிக்கணும். இதுல படிக்கலாம், இல்ல அதுல படிக்கலாம். அதே மாரி உங்களுக்கு உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாரி அந்த அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு 2 சாய்ஸஸ் மட்டும் குடுங்க. இது மோஸ்ட்லி வந்து 5 இயர்ஸ், 6 இயர்ஸ்க்குள்ள பசங்களுக்கு இந்த மாரி சாய்ஸ் குடுத்தோம்னா அப்டின்னா 2டே 2 சாய்ஸ் 2 குடுத்தாலே போதும். அவங்களுக்கு அந்த அந்த ஓனா சூஸ் பண்ணும்போது அந்த டிசிஷன் மேக்கிங் அவங்களாவே எடுக்கும் பொழுது, அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் லெவல் வந்து அதிகமாகறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சரிங்களா? சோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்டின்னா, இது எல்லாமே சிம்பிள் திங்ஸ் தான். நம்ம பண்ணும்போது இதெல்லாமே நம்ம மைண்ட்ல வச்சுட்டு பண்ணும்போது, இன்னும் நம்மளோட அந்த லேர்னிங் பாத் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ம். சாரி. அவ்வளோதான். தேங்க் யூ. நான் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். அ நம்ம பிஸியா இருந்தாலும், எவ்ளோ வொர்க் இருந்தாலும், ஒரு ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்ல வந்துட்டு அ டெய்லியோ 2 டேஸ் ஒன்ஸோ ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நம்ம குழந்தை நம்மள டிரைவ் பண்ற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிய அங்க இன்வால்வ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு கேமோ, அவங்க என்ன சொல்றாங்களோ, அந்த ஒரு 10 நிமிஷம் நம்ம அவங்களுக்காக செய்றது. நம்ம மொபைல்லாம் ஓரமா வச்சுட்டு, நம்மளோட வேலைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, அந்த 10 நிமிஷம் அவங்க வந்துட்டு, அம்மா கார் எடுத்து விளையாடுங்க, வாங்க அப்படின்னு சொன்னாலும், கார் எடுத்து விளையாடுறதோ, இல்ல ஏதோ ஒண்ணு. அவங்க என்ன கேட்கறாங்களோ, அத ஒரு 10 மினிட்ஸ் நம்ம பண்ணிட்டு ஆனா பண்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்லலாம். "கண்ணு அம்மா 10 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு. நான் இத முடிச்சுட்டு போயிடுவேன்." இந்த இது. ஆனா அந்த 10 மினிட்ஸ் வந்து முழுக்க முழுக்க நம்ம அவங்களுக்கு குடுக்கிறதா இருக்கணும். அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ, அத நம்ம செய்றதா இருக்கணும். அது மம்மி தான் செய்யணும்னு அவசியம் இல்ல.
அப்பாவும் செய்யலாம். இல்ல அவங்க யார் ரொம்ப நேசிக்கிறாங்களோ, கேர்டேக்கர் பாட்டி, தாத்தா கூட இருக்காங்கன்னா, அவங்களால என்ன முடியுமோ, அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படி செய்யும்போது, அவங்களுக்கும் நம்மளுக்கும் உண்டான அந்த பாண்டிங் வந்து அதிகமாகும். அப்ப நம்மளோட வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியா வந்துட்டு போய் சேரும். சரிங்களா? அவ்வளவுதான். தேங்க் யூ. ரொம்ப நன்றி. ஒரே ஒரு நன்றி. ஃபோட்டோ மட்டும் எடுத்துறலாம். எல்லாரும் எல்லாம் அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம டவுட்ஸ் இருந்ததுன்னா, நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு வீடியோ மட்டும் நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பண்றோம் நான்.